ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா வடகரி. இந்த வடகரி எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறேன்றதை வாங்க பார்க்கலாம். வடகரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தாங்க. இப்போ நம்ம என்ன அரைக்க போகிறோன்னா கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு போட்டு நல்ல மிக்சியில் அரைக்கணுங்க. கடலைப்பருப்பு 1/4 கிலோ, தக்காளி 3, பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம், 4-5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, தேவையான அளவு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருளை எடுத்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு, உப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய், இந்த 4 பொருளை போட்டு தான் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். எல்லா பருப்பையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சோம்பு, காஞ்ச மிளகா அதையும் போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் தான் சோம்பு சேர்த்துருக்கேன். தாளிக்கிறது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மாவு அரைக்க தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. அப்போ தான் பருப்பு நல்லா அரைப்படும். அதுக்காக ரொம்ப ஊற்றாதீங்க, லைட்டாக ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை போட்டு மூடிக்கலாம். இப்போ மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி லைட்டாக குறந்தாங்க மாவு அரைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், வடகரி நல்லா வராது, கொல்லன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் பருப்பு லைட்டாக தட்டுப்படணும். அதுக்காக இந்த மாதிரி அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த வடை மாவை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வடை மாவு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வடை எப்படி நம்ம சுடுவோமோ அதே மாதிரி தான் இந்த மாவை வச்சு நம்ம வடை சுட போகிறோம். அந்த சுட்டு எடுத்த வடையில் தான் இன்றைக்கி நம்ம வடகரியே பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். வடையை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. வடை போடுறதுக்காக ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறோம். கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். வடையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடையை தட்டி போட்டுடலாம். வடையை நல்லா பெருசாகவே தட்டி போடலாங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. இந்த வடையை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் நல்லா பெருசாக தட்டி போட்டுக்கலாம். நல்லா வெந்தால் மட்டும் போதும் நமக்கு. எப்படி வேணாலும் போடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வடையாக ஒன்றா தட்டி போடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். எல்லா வடையும் தட்டி போட்டாச்சு. நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். வடை ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. ரொம்ப செவக்க விடணும் அவசியம் இல்லை. லைட்டாக செவந்தால் கூட போதும். வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வடை வெந்துச்சுன்னா போதும். எடுத்து வச்சிடலாம்.
எல்லா வடையும் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வடை நல்லா ஆறணுங்க. ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பிச்சு போட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான். இதே மாதிரி ஒரு 3 4 அந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. லைட்டாக ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டு அந்த பருப்பு ஃபுல்லாக அந்த வடை ஃபுல்லாக நல்லா அரைகிற மாதிரி லைட்டாக அரைச்சா போதும். இந்த மாதிரி குறுனையாக அரைக்கணும் லைட்டாக, அவ்வளோதான். வடையும் அரைச்சி முடிச்சாச்சு. வெங்காயத்தை நறுக்கியாச்சு, தக்காளி நறுக்கியாச்சு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம் வடைகறியை. குக்கரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடியை சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ அப்படியே லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வடையை அரைச்சி வச்சதை அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பருப்பு முழுகிற வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் கிரேவிக்கு. இல்லைனா கொஞ்சம் கிரேவி ரொம்ப கெட்டியாகிடும். அதனால தான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் கிண்டி காமிக்கிறேன். ஒரு விசில் வரட்டும், சரியாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம குக்கரை போட்டு மூடிடலாம். வந்துருச்சு. ஒரு விசில் போதுங்க இது வேகிறதுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஏரோட ப்ரெஷர் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஏர்லாம் போயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க வடைகறி. பார்த்திங்களா, அவ்வளோ தண்ணி வச்சோம் பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. உங்களுக்கு இந்த டைமில் தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. இல்லை இவ்வளோ கெட்டியாக சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். என்னோடய ஸ்டைலில் வடைகறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வடைகறியோட இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வடைகறி. இன்றைக்கி நம்ம இட்லியை வச்சு வடைகறி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இட்லியும் வடைகறியும் சூடாக இருக்குது. நான் இட்லியை வச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.